ரொம்ப ஒரு பிடித்த ஒரு வசனம். அந்த வசனத்தை மாத்திரம் எல்லாரும் உங்க கண்களை திறந்து வேதத்தை திறந்து நீங்க வாசிப்பீங்களா? ஏசாயா 42 அதிகாரம். ஹalleluya. ஏசாயா 42:16 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்க போறோம். ஏசாயா 42:16. ஹalleluya. நானும் சேர்ந்து வாசிக்கிறேன். உங்கள் வேதங்களை திறந்து கொண்டு வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யாரை கைவிட மாட்டார்? ஹalleluya. குருடரை ஹalleluya அவர்கள் அறியாத வழியில அவர்களை நடத்தி ஹalleluya முன்பாக இருள் இருக்கிறதா, இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார். முன்பாக பாதைகள் கோணலா இருக்கிறதா, எந்த பாதையில செல்றது தெரியலையே, கரடு முரடா இருக்கே, பாதை ரொம்ப கடினமா இருக்கிறதா, அந்த பாதையும் நேராக்குகிறார். ஹalleluya. அவர் கைவிடாது இருக்கிறார். யாரை தெரியுமா? குருடரை. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல குருடரை போல பிளைண்ட், ஆண்டவரே எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியாது, ஆனா நீங்கள் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. குருடரை அவர்கள் தெரியாத வழியில நடத்துகிற தேவன். இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஒரு குருடனை போல, பாதை அறியாத குருடனை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஏன்னா அவர் குருடரை கைகளை பிடித்து வழி நடத்தி அவர்களை கைவிடாது இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிளைண்டா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சூழ்நிலை நான் எங்க போகிறது தெரியல, எந்த பாதையை நான் தேர்ந்தெடுப்பது தெரியல, கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிறது போல, கன்ஃபியூஸ்டா இருக்கிறது போல இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடியாதப்பா, என்னால முடியாது, என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நடத்த என்னால் முடியாது, ஆனா நீர் பார்த்து கொள்வீராக. சொல்லுவீங்களா? நீர் பார்த்து கொள்வீராக. மைகளை திறந்து ஜெபிங்க. ஹalleluya. குருடரை போல ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் கரங்களை பிடிக்கிறார். ஹalleluya. உங்கள் கரங்களை அவர் பிடிக்கிறார். ஹalleluya. குருடரை போல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எதிர்காலம், என்னோட கடைசி காலம் எப்படி இருக்க போது எனக்கு தெரியலையே, என் பிள்ளைகள் என்னை கவனிப்பாங்களா தெரியலையே, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற ஸ்திரீகள் அநேகர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுவீங்களா எல்லாரும்? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். சொல்லுவீங்களா? ஆண்டவர் என்னால கூடாது, என்னால ஒன்றும் முடியாது, என்னால பேசி திருத்த முடியாது. சொல்லுங்க திரும்ப அந்த பாடலை திரும்ப ஜெபமாக. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவேன். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் தருகிறேன், எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. ஸ்கிரீன்ல அந்த லிரிக்ஸை போடுங்க தயவு செய்து. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. ஆமென். அவர் எல் ஷடாய். சேர்ந்து பாடுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹalleluya.
ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் என்னால் ஒன்றும் ஹல்லேலூயா என்னால் ஒன்றும் கூடாதென்று நான் தந்து விடுகிறேன் அப்பா. என்னை முழுவதுமாய் அவரால் எல்லாம் கூடுமே. உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கடைசியா ஒரு முறை நம்ம இந்த பாடலை பாட போறோம் உங்க முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் பொழுது பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா அந்த வார்த்தைகளை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னால முடியாது, என்னால ஒன்றும் கூடாது, என் பிள்ளைகளை நடத்த முடியாது, என் கணவரிடத்துல பேச முடியாது, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஒன்று பலவீனமான ஒரு பாண்டம் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் சத்தத்தை, உங்கள் பலத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா? மியூசிக்லாம் நமக்கு வேண்டாம், ஆனா உங்க சத்தம் உயர்த்தி ஆண்டவரிடத்துல இந்த நேரத்துல பாடலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் முழுவதுமாய் தருகிறேன்ப்பா, என் குடும்பத்தை தருகிறேன்ப்பா, கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. உன்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. நீர் எங்களோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர், எங்களால கூடாது. உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை வெட்கப்பட்டு போக விடாத தகப்பன் நீர். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு கருப்பொருள், அந்த கீ வேர்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை நம்ம திறந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 24, 22 மற்றும் 23 வசனங்கள். ஆனாலும் சத்தமாய் வாசிக்கலாமா? ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பிரமிக்க பண்ணின ஸ்திரீகள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லலாமா? பிரமிக்க பண்ணின ஸ்திரீகள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள முகத்தை திரும்பி பாருங்களேன். பிரமிப்பா இருக்கா? ஐயோ இவங்க பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கிறேன், ஐயோ இவங்களா அப்படின்னு பிரமிப்பா இருக்கா? ஹல்லேலூயா. பேசிக்லி பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 139 அதுல பாருங்க, சங்கீதம் 139 நீங்க திறந்து 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அதுல தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடி
உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹalleluya. எல்லாரும் சொல்லலாமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. வசனத்துல எவ்வளோ வசனங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஆனா நமக்குள்ள இருதயத்துல என்ன இருக்கும் தெரியுமா? நான்லாம் ஒரு ஆளா, நான்லாம் பிரமிக்க பண்ண போறேன்னா என் பாடே பெருசா இருக்கு, என்னுடைய பிரச்சனையே பெருசா இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் காலத்தை தள்ளுறதே எனக்கு பெருசா இருக்கு, நான் யாரை போய் பிரமிக்க பண்ண போகிறேன், நான் ஏன் பிரமிக்க பண்ணணும்? அப்படியெல்லாம் ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். எப்பொழுதுமே எப்பவுமே நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் இல்லையா? நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், என் குடும்பத்தில் நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, என்னுடைய தகப்பனார் அவர் சரியில்லை, என்னுடைய கணவர் அவர் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் குடும்பம் அப்படி இல்லை இப்படி இல்லை, மற்றவர்களை பார்த்து நான் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. ஆனால் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இல்லை இல்லை, நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். ஹalleluya, ஹalleluya. நாசரேத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:46 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 46 வசனம். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். ஹalleluya. நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை, யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? கேன் எனிதிங் குட் கம் அவுட் ஆஃப் நாசரத் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாசரத் என்ற ஊர் அந்த காலத்துல பாருங்க, யூதர்களால் இகழப்பட்ட ஒரு ஊர், யூதர்களால் தாழ்வா எண்ணப்பட்ட ஊர். அது ஒரு சிறிய ஒரு கிராமம். ஹalleluya. அதுல ஒரு வணிகமும் கிடையாது, ஒரு வியாபாரமும் கிடையாது, பெருசா சொல்லிக்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் நாத்தான்வேல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? நாசரேத்திலிருந்து அந்த குட்டி அந்த ஊர்ல அந்த கிராமத்திலிருந்து என்ன நன்மை உண்டாக போகிறது? நீங்க கூட சொல்லலாம், என் வாழ்க்கையிலிருந்து என்ன நன்மை உண்டாக போகிறது? என் வாழ்க்கை எப்படி பிரமிக்கத்தக்கதாய் முடியும்? என் வாழ்க்கையில எவ்வளோ பாடுகள் இருக்கிறதே, அந்த பாடுகள்ல இருந்து நான் எப்படி மற்றவர்களை நம்ம பிரமிக்கத்தக்கதாய் நான் மாற முடியும்? என்னுடைய போராட்டங்களே பிரமிப்பா இருக்கிறது, என்னுடைய பிரச்சனைகளே எனக்கு மலை போல இருக்கிறது. நீங்க சொல்லலாம். பாருங்க, அன்றைக்கு நாசரத்தை குறித்தும் சொல்லப்பட்ட பேச்சு என்ன தெரியுமா? நாசரத்திலிருந்து என்ன நன்மை உண்டாக போகிறது, என் வாழ்க்கையிலிருந்து என்ன நன்மை உண்டாக போகிறது, என்னுடைய ஜீவியத்திலிருந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 26ஆம் வசனம் இப்படியாக துவங்குகிறது. கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், ஹalleluya, ஹalleluya, தாவீதின் வம்சத்தில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறந்தார். ஹalleluya. இகழப்பட்ட இதிலிருந்து என்ன நன்மை வரப்போகிறது, இதுல என்ன ஒரு நன்மை உண்டாக போகிறது என்று எண்ணப்பட்ட அந்த ஊரிலிருந்து, ஹalleluya, நாசரேத்தில் இருந்து யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹalleluya. அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? 32ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் உன்னதமானவருடைய குமாரன். ஹalleluya, ஹalleluya. எந்த ஊர்ல அவர் பிறந்தார்? ரொம்ப தாழ்வாய், ஹalleluya, மற்றவர்களால் இகழப்பட்ட, இதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்லப்பட்ட அதே இடத்துல, ஹalleluya, ஆண்டவர் பிறந்தார். ஹalleluya. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, அந்த நாசரத்தை எத்தனையோ மக்கள் உலகம் முழுவதிலிருந்து அதை போய் பார்க்கிறாங்க. ஹalleluya. ஆண்டவரை குறித்து சொல்லப்படும் பொழுது நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya. நாசரேத்திலிருந்து பிறந்த ஒரு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். 9:6 இப்படியாக சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர். ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவர் எங்க பிறந்தார்? தாழ்வா எண்ணப்பட்ட இந்த ஊர்ல பிறந்தார். ஹalleluya, ஹalleluya. ஒரு ஊரை அவர் கனப்படுத்த, ஹalleluya, மற்றவர்கள் கண்கள்ல பிரமிப்பாக்க கூடுமானால் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால, ஹalleluya, கழுவி மீட்டு ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார்.
படைத்திருக்கிறாரே, நம்மளை பிரமிக்கத்தக்க ஹalleluya அதிசயமாய் படைத்திருக்கிறாரே, நம்முடைய வாழ்வையும் அவர் ஆச்சரியமாய் மாற்றுவார் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு அந்த மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு பிறந்தார். ஹalleluya. மரியாளுடைய வாழ்க்கையில அந்த அதிசயமானவர் பிறந்தார். அந்த மரியாளுடைய வாழ்க்கையில அந்த வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிசயமானவர், அந்த பிரமிக்கத்தக்க குறிய பாத்திரமானவர் அவர் பிறந்தார். ஹalleluya ஹalleluya. அப்ப யோசித்து பாருங்க, எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ கன்னிகைகள் இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? மரியாளை தேர்ந்தெடுத்தார். அப்போ மரியாளுக்குள்ள எவ்வளோ அழகை அவர் கண்டிருப்பார். ஆனால் அந்த ஸ்திரீயை தெரிந்து கொண்டு இருந்திருப்பார். ஹalleluya ஹalleluya. அவ்வளோ பிரமிக்கத்தக்க அந்த கடவுளை, ஹalleluya, நம்முடைய நேசரை, கிறிஸ்துவை பெறத்தக்கதாக மரியாளுடைய வாழ்க்கை இருந்தது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு டிலே பண்ணுகிறாரா? நான் ஆண்டவரால் உணர்த்தப்படுகிறேன். சில பேருக்கு குழந்தைகள் தாமதமாகிறது. சில நேரத்தில் நாட் ஃபார் எவ்ரி ஒன், சில பேரை திருத்துவதற்காக ஹalleluya அந்த குழந்தை வரும் பொழுது நம்முடைய குணங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அந்த குடும்பம், அந்த சூழ்நிலை அந்த குழந்தைக்கு ஏற்றதா இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு அந்த குணங்கள் இல்லை என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆனால் ஹalleluya சில காரியங்களை நம்ம திருத்தணும். ஹalleluya. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அந்த பிரமிப்பான அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நாம் மாற வேண்டும். ஹalleluya. சில காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹalleluya. மரியாள் இடத்துல காணப்பட்ட சில காரியங்கள் ஹalleluya அவளை அந்த பிரமிக்கத்தக்க ஒரு தாயாய் மாற்றினது. ஹalleluya ஹalleluya. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லி அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆனா மரியாளுடைய வாழ்க்கையே ஒரு பிரமிப்பு இல்லையா? ஹalleluya. கிறிஸ்து உருவாங்கினது ஒரு பிரமிப்பு, கிறிஸ்துவை பெற்றது ஒரு பிரமிப்பு, கிறிஸ்துவை வளர்த்தது ஒரு பிரமிப்பு. ஹalleluya. நீ கிறிஸ்துவை அவர் கொண்டு வந்ததே ஒரு பிரமிப்பு. ஹalleluya. அப்படிப்பட்ட பிரமிப்பு நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா மரியாளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அவள் செய்தாள் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில எது ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணது, எது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தது? அந்த பிரமிப்பான காரியம், அந்த ஆச்சரியமானவர், அந்த அதிசயமானவர் அங்க பிறந்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில வந்துட்டா, இயேசு நம்ம குடும்பத்துல வந்துட்டா அவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஹalleluya ஹalleluya. அதை ஆச்சரியமாய் மாற்றி விடுவார். நம்ம வாசிக்கலாம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள் வரை நம்ம வாசிக்கலாம். உங்கள் வேதங்களை திரும்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1:28. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென் ஹalleluya. 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றாள். ஹalleluya. இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹalleluya. பாருங்க, மரியாள் இருந்த வீட்டுல யார் வருகிறா? தேவதூதன் வருகிறார். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம வீட்டில் வருவாரா? தேவதூதன் வருகிறத்தக்கதாய் நம்ம வீடு இருக்கிறதா? தேவதூதன் வருகிறார் என்றால் அந்த வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஹalleluya. எல்லார் வீட்டுக்கும் வந்துட முடியுமா? சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்க முடியுமா? சினிமா பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்க முடியுமா? இல்லை. ஹalleluya. ஒரு பரத்தோடு இருக்கிற தொடர்
தொடர்பை அங்க குறிக்கிறது. ஹalleluya. அந்த தேவதூதன் வரும்பொழுது பாருங்க, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறார். அந்த தேவதூதன் யோசேப்பினிடத்திலும் போய் காரியங்களை எச்சரிக்கிறார், வரப்போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். ஹalleluya. ஒரு சந்தோஷமான கிறிஸ்துவனிடத்துல பிறக்க போகிறார் என்ற சந்தோஷமான ஒரு காரியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த தேவதூதன் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடு, ஹalleluya, நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தோடு கனெக்டடா இருக்கிறதா? ஹalleluya. பரத்தோடு உறவு இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம், போகிறோம், அந்த நேரம் மாத்திரம் ஆண்டவரோடு கனெக்ட் பண்றோமா? இல்ல நம்ம வீட்டுல தனிமையா இருக்கிற சமயத்துல, வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பாருங்க, 1 சாமுவேல்ல நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. 6ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீர்கள் ஆனால், நீங்கள் உங்கள் வேதத்தை திறந்து 1 சாமுவேல் 28:6 நீங்கள் பார்க்கும் பொழுது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களில் ஆவது, ஊரிமில் ஆவது, தீர்க்கதரிசிகள் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை. ஹalleluya. சவுலோடு ஆண்டவரோடு கனெக்ஷன் அங்க கட்டாய் போகிறது. ஆண்டவரோடு பேச முடியல. ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அப்போ தேடுகிறார் சவுல் தேடும் பொழுது அங்க ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கல. ஹalleluya, ஹalleluya. ஆனா அங்க மரியாளுடைய வீட்டுல பாருங்க, ஃப்ரீக்வெண்டா தேவதூதன் வந்து போகிற ஒரு அனுபவம். ஹalleluya, ஹalleluya. ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் நமக்கு நிகழணும்னா நம்முடைய பரத்தோடு இருக்கிற உறவை நம்ம இன்னைக்கு சீர் செய்யணும். ஹalleluya. அன்னைக்கு பாருங்க, சவுலுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல. அவர் ஜெபித்து பார்க்கிறார், அவர் தீர்க்கதரிசிகளை தேடி பார்க்கிறார், அங்க மறு உத்தரவு அவருக்கு கிடைக்கல. ஏன் தெரியுமா? 18ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உன்னை இந்த பிரகாரமாக செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமலேக்கை முற்றிலுமாய் அழித்து விடு, அமலேக்கு அந்த அருவருப்புகளை நீ ஒன்றும் நீ எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லும் பொழுது, கொள்ளையில இருக்கிற நேர்த்தியான பொருட்களை எல்லாம், முதற்தரமானவைகள் எல்லாம் சவுல் என்ன செய்கிறார்? அதை மீற பண்ணுகிறார். அதை கொலை செய்யாம அழித்து போட அவனுக்கு மனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் சவுலுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரோட கனெக்ஷன் என்ன ஆகிறது? கட் ஆகிறது. ஹalleluya. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருந்தாங்க. அந்த பகலில் குர்ச்சியான வேலையில ஆண்டவரோடு அவங்க உறவாடி கொண்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் சத்துரு நுழையும் பொழுது, அந்த சர்ப்பம் அவன் தந்திரமாய் நுழையும் பொழுது அந்த கனெக்ஷன் என்ன ஆகிறது? அவங்களால உறவாட முடிகிறதா? இல்ல. ஹalleluya. ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹalleluya. உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள், ஹalleluya, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை, ஹalleluya, அது கெடுத்து விடுகிறது. ஹalleluya. அது அந்த நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பை அது தணிக்க செய்கிறது. எது தெரியுமா? பாவம். ஹalleluya. உபாகமம் 23ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் திறந்து நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதை நம்ம பார்க்கும் பொழுது, அல்ல நீங்க உங்க வேதத்தை திறந்து பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஹalleluya. ஆண்டவர் உங்க பாளையத்துல, ஆண்டவர் உங்க குடும்பத்துல, ஆண்டவர் உங்க வீட்டுல அவர் உலாவி வரணும் அப்படின்னா அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னிடத்துல இருக்கிற அசுசிகளை கண்டு அவர் உங்களை விட்டு போக
போகாதபடிக்கு உன் பாளையத்தை சுத்தமாக்கு. ஹalleluya. பாளையம்னு சொல்லும் பொழுது அது வீட்டை குறிக்கிறது. ஹalleluya. ஒரு பக்கம் லிட்ரலா நம்ம வாழ்கிற வீடு, நம்ம வசிக்கிற வீடு. ஹalleluya. நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வைக்கணும். ஹalleluya. ஹalleluya. அது பெண்களுக்கு அதிக பங்கு உண்டு. இல்லை என்ன பெண்கள் தான் க்ளீன் பண்ணணுமா, ஆண்கள் க்ளீன் பண்ணக்கூடாதான்னு ஒரு சாரார் எழும்பி வருவாங்க. அப்படி அல்ல, நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணணும். ஹalleluya. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஹalleluya. ஹalleluya. அநேகர் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுகிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு முறை எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னுடைய தாயார் ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு அவங்க போனாங்க. அந்த சகோதரி ரொம்ப ஒரு செல்வந்த ஒரு பணக்கார ஒரு சகோதரின்னு சொல்லலாம். அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா அவங்க வீட்டுக்கு போனீங்களே, அவங்களுக்கு வீடெல்லாம் ரொம்ப பெரிய வீடாக இருக்கும்ல, எப்படி பயங்கரமாக இருந்ததா அவங்க வீடெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, பயங்கரமான ஒரு வீடு தான், உள்ளேருந்தே படிக்கட்டெல்லாம் போகிற மாதிரி பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறாங்க. ஆனா ஒரு வீடு எப்படி இருக்கக்கூடாது என்றதை நான் அந்த வீட்டில் பார்த்து கற்றுக்கொண்டேன். சோஃபாலெல்லாம் அழுக்கு துணிகள், அந்த ஒரு செவுத்து ஓரத்தில் பக்கெட்டில் நிறைய அழுக்கு துணிகள், பாத்ரூம்ல யூஸ் பண்ண போனால் துர்நாற்றம். இப்படி பாருங்க, காலையில் சாப்பிட்ட சாப்பாடு பிளேட்கள் எல்லாம் டைனிங் டேபிள் அப்படியே இருக்கிறதா. பெரிய வீடு தான், பிரம்மாண்டமா இருக்கிறது. ஆனா அங்க என்ன இல்லை, சுத்தம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். ஹalleluya. ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், அது மாத்திரம் இல்ல, நம்ம இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமாய் வைத்துக் கொள்ளணும். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் எதுல குடியிருந்து கொண்டிருந்தாங்க? அவர்கள் கூடாரங்கள்ல குடியிருந்து கொண்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துல தரை இருந்திருக்காது, சிமெண்ட் தரை இருந்திருக்காது, டைல்ஸ் இருக்காது, கிரானைட் போட்டிருக்கிறாங்க, கிரானைட் இருந்திருக்காது, மார்பிள் இருந்திருக்காது, எந்த ஒரு வசதியான தரை இருந்திருக்காது. டாய்லெட்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியாது. ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. ஹalleluya. இன்றைக்கு ஒரு லெசன் நமக்கு, நம்ம இருக்கிற இடம் அது சுத்தமா இருக்கணும். ஹalleluya. ஒரு பக்கம் லிட்ரலா நம்ம வாழ்கிற நம்மளுடைய வீடு, இன்னொரு பக்கம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா. ஹalleluya. அநேகர் நீங்க அப்படியே என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பக்கம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வீடு, இன்னொரு பக்கம் நம்முடைய இருதயம். ஹalleluya. இருதயத்தில் காணப்படுகிற அசூசிகள். ஹalleluya. அன்றைக்கு பாருங்க, ஆகான் என்ன செய்கிறார், அந்த ஆயி பட்டணத்துல ஒரு பெரிய தோல்வி. அந்த ஆயி பட்டணத்துல யோசுவா 7ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 and 12, 11 மற்றும் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஸ்க்ரீனில் தயவுசெய்து அந்த வசனங்களை போடுங்க. வேதத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் தயவுசெய்து அந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 11 and 12, 11 மற்றும் 12. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சி தங்கள் மண்பாண்டங்களுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்க மாட்டேன். நீங்க இந்த சாபத்தீடானதை, இந்த தேவையில்லாத இந்த விக்கிரகங்களை, இந்த வஞ்சித்து வைத்த பொருட்களை நீங்க உங்க இடத்துல இருந்து விலக்காத வரைக்கும் நான் உங்க இடத்துல இருக்க மாட்டேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். ஹalleluya. ஆண்டவர் அந்த அதிசயமானவர் நம்ம வீட்டில் இருந்தாதான், நம்ம வாழ்க்கையில் இருந்தாதான் நம்முடைய வீடு ஆச்சரியமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். இங்க பார்க்கிறோம், அங்க ஆகான் செய்த காரியம் என்ன, ஒரு விக்கிரக காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகான் சொல்லுகிறார், அந்த கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை நான் எடுத்துக்கொண்டு, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோசுவா
8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம், அதே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. ஹalleluya. பூமிக்குள்ள, இந்த மண்பாண்டங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய மண்பாண்டமாகிய நம்முடைய இருதயத்துல என்ன துர்குணங்கள் இருக்கிறது, என்ன அசூசிகள் இருக்கிறது. ஹalleluya. எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். ஹalleluya. அதை ஆண்டவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா உள்ள புதைந்திருக்கிற காரியங்கள். ஹalleluya. ஹalleluya. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:5 நம்ம பார்க்கிறோம். பொருளாசை அது விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு அது ஈக்குவலாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பெரிய கொலையெல்லாம் செய்யல, திருடெல்லாம் செய்யல, ஆனா இருதயத்தை விற்று போட்டு இருக்கிறோம். எதற்கு? உலகத்துக்கு, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு, இந்த ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹalleluya. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நான் அப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும், அங்க போகணும், இந்த என்ஜாய் பண்ணணும், அங்க போகணும், இப்படியே நம்முடைய இருதயம் முழுசும் நம்ம நிரப்பி வைத்தோம் என்றால் அங்க ஆண்டவருக்கு எங்க இடம் இருக்கிறது? ஹalleluya. இப்படி தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சாத்தான் கொண்டு வரும் பொழுது நம்ம அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும். ஹalleluya. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் யூடியூபை திறந்தா தேவையில்லாத வீடியோஸ், தேவையில்லாததுன்னு சொல்றதை விட அதுல ஒரு யூஸ்லெஸ்ஸான வீடியோஸ் அநேகதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை பார்க்கறதுனால என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த கொஞ்ச நேரம் நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை ஆண்டவரோடு செலவிடும் பொழுது ஹalleluya, ஆண்டவருடைய செய்தியை கேட்கலாமே, ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எத்தனையோ இன்னைக்கு நம்ம யூடியூப்ல திறந்தா எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் நம்மளுக்கு ஊழியம் செய்ய அங்க நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு டே இன் மை லைஃப், மற்றவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க, இன்னைக்கு நான் காலையில் எழும்பினேன், நான் ப்ரஷ் பண்ணேன், நான் டாய்லெட் போனேன், குளிச்சேன், நான் சமைச்சேன், இதை சமைச்சேன், என் ஹஸ்பண்ட் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து பாருங்க, அப்படிப்பட்ட வீடியோஸ்க்கு தான் நிறைய லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மற்றவங்க வீட்டோரங்களில் என்ன நடக்கிறது, மற்ற வீட்டோரங்களில் என்ன வாங்கியிருக்கிறாங்க, அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இப்படியே நம்ம வாழ்க்கையை முழுவதும் நம்ம செலவழித்து கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவருக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்க முடியாமல் போகிறது. அப்போ எப்படி ஆண்டவரோடு இணைய முடியும்? அப்ப எப்படி நமக்கு பரலோகத்தோடு அங்க அந்த உறவு இருக்கும்? இருக்கவே இருக்காதே. ஹalleluya. இன்றைக்கு இந்த அசுசிகள், ஹalleluya, பெருமையாகிய அசுசிகள், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப எப்படி வாசம் செய்ய முடியும்? அப்ப எப்படி பரத்தோடு உறவை நீங்க கொள்ள முடியும்? இன்றைக்கு பெருமையான காரியங்கள். ஹalleluya. நம்ம Proverbs நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இருக்கிற காரியங்கள், நேரம் இல்லாததுனால நான் சொல்லுகிறேன், மேட்டிமையான கண்கள், பொய்நாவு, ஹalleluya, சகோதரர்களுக்குள்ளே அந்த விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவெல்லாவற்றையும் ஆண்டவர் வெறுக்கிறார். இதெல்லாவற்றையும் நம்ம இருதயத்துல நிரப்பி வச்சுட்டு, ஆண்டவரே என்னை பிரமிப்பா மாற்றுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவரே மாற்றுங்க, ஆச்சரியமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொன்னா அங்க எப்படி ஆண்டவரால கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இருதயத்தை நிறைய பொருள் ஆசைக்கு, நிறைய உலக காரியங்களுக்கு, நிறைய இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களே நான் சிந்தித்து அதுக்கே முன்னுரிமை கொடுத்து இருதயத்தை முழுவதும் நான் நிரப்பி வச்சிருக்கிறேன். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே ஹalleluya. வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிறோம், இதோ நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
திறந்தால் ஹalleluya நான் அவனிடத்தில் பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார், உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க வீட்டில் அவர் உலாவ, அவர் பிரவேசிக்க. ஹalleluya வசனம் சொல்லுகிறது, நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவர் உங்களோடு உறவு கொள்ள விரும்புகிறார். நீங்கள் இருதயத்தை திறப்பீங்களா? ஹalleluya இருதயம் முழுவதும் அந்த உலக காரியங்கள், உலக கவலைகள், பெருமைகள், ஹalleluya இந்த ஜீவனத்தின் பெருமைகள், மாம்ச இச்சைகள் இதெல்லாம் நிரப்பி வச்சுட்டு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னா முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்துல நீர் பிரவேசிப்பீராக, நீர் பிரவேசிப்பீராக. ஆண்டவரே என் வீட்டுல நீர் உலாவி வருவீராக. அந்த ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல நான் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தேன், ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட உறவு இல்லை. அநேகருக்கு அப்படிதான் இன்றைக்கு முழுவதும் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நாட்களாய் மாறி போனது. இன்றைக்கு முழுவதும் யூடியூப்லயே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாட்களாய் மாறி போனது. பிரியமானவர்களை, மீண்டும் உங்களுடைய உறவை புதுப்பிப்பீங்களா? அன்றைக்கு மரியாள் இருந்த வீட்டில் ஹalleluya அவளிடத்தில் தேவதூதன் பிரவேசித்தான். ஹalleluya இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல, உங்கள் வீட்டில் ஆண்டவர் பிரவேசிக்க இடத்தை உண்டாக்குங்க, இடத்தை உண்டாக்குங்க. சொல்லுங்க, ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை நான் அகற்றுகிறேன், தேவையில்லாத அசுத்தங்கள், பிறர் பற்றி பேசுகிற காரியங்கள், பெருமைகள் வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம், உலக சிற்றின்பங்கள் வேண்டாம், உலக பொருள் ஆசையிலேயே மயங்கி கிடக்கிற நிலைகள் ஆண்டவரே வேண்டாம்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. மரியாள் வாழ்க்கையில செய்த ஒரு 3 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள்ல தேவதூதன் ஹalleluya இயேசு கிறிஸ்து அவர் பிரவேசித்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அங்க பார்க்கிறோம், லூக்கா 1:46 55 வசனங்கள் நீங்க பார்க்கும் பொழுது முழுமையாய் நம்ம அதை வாசித்து பார்க்கும் பொழுது, டைம்ல அதை நம்ம வாசிக்க வேண்டாம், அது முழுவதாய் நம்ம முதல் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹalleluya ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தொடர்ந்து அந்த மற்ற 55 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அவள் கர்த்தரை ஆராதனை செய்கிறாள். ஹalleluya ஆராதிக்கிற ஒரு மரியாள். ஹalleluya ஆராதனை நிறைந்த வீடு, அது ஆச்சரியத்தை கொண்டு வருகிற ஒரு வீடு. ஹalleluya ஹalleluya. தாவீது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 22:3 என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே, சத்தமா சொல்லுங்களேன், இந்த நேரம் ரொம்ப கஷ்டமான நேரம் இல்லை, தூக்கம் வரும், டயர்டா இருக்கும், பசிக்கும், ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல ஹalleluya ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில், சத்தமாய் சொல்லுங்களேன், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில், ஆமென் ஹalleluya. இஸ்ரவேலின் புலம்பல்களின் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்ரவேலின் கண்ணீரின் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இஸ்ரவேலின் குறை சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் மத்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஹalleluya. ஆனா சாலமோன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 நாளாகமத்தை திரும்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் அந்த பேஜை நீங்க திறந்து பாருங்களேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன, எப்படி அங்க ஆண்டவரை எப்படி சொல்லுகிறாருன்னு பாருங்களேன். சாலமோன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், அங்க பார்க்கிறோம், பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் அதை கேட்பீராக என்று 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்று சொல்லுகிறார். 25ல பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு என்று சொல்லுகிறார். 27ல பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர். ஹalleluya. 30ல பாருங்க, வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற. 33ல பாருங்க, வாசஸ்தலமாகிய
பரலோகத்தில் இருக்கிற 35 பரலோகத்தில் இருக்கிற தேவரீர். ஹalleluya. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? துதிகளின் மத்தியில அவர் வாசமா இருக்கிறார். ஹalleluya. தாவீது பாருங்க, அந்த துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தனால தான் அவரால் சொல்ல முடியும், இல்ல இல்ல ஆண்டவர் நான் துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த துதிக்கிற அந்த மகிமையை உணர்ந்தவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும், என் துதிகளில் அவர் வாசமா இருக்கிறார். ஹalleluya, வாசமா இருக்கிறார். ஹalleluya. அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அதோடைய மகிமையும் மேன்மையும். ஹalleluya. இன்றைக்கு நம்ம துதிக்கிறோமா? நீங்க ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு பாட வராது சிஸ்டர். இல்ல இல்ல, உங்க பாட்டையோ உங்கள் ராகத்தையோ ஆண்டவர் கேட்கல. ஹalleluya. உங்கள் இருதயத்தை. ஹalleluya. சில நேரம் நீங்க சொல்வீங்க, நான் சண்டே அந்த வர்ஷிப் பண்றேன், அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. அதுல கூட சில பேரை பார்த்தீங்கன்னா உம்முன்னு அப்படியே கரங்களை கட்டி அப்படியே அமைதியா கண்களை மூடி அப்படியே ரொம்ப ஆழ்ந்த நிலையில இருப்பாங்க. அப்படி அல்ல. ஹalleluya. கம்பீர சத்தத்தோடே நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம அவரை துதிக்க கடவோம். ஹalleluya. பாருங்க, துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹalleluya. அந்த பிரசன்னத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். ஹalleluya. அப்போ உங்க வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிரப்ப ஒரு வழி என்ன? துதி. ஹalleluya, ஹalleluya. நிறைய பாடல்கள் தெரிந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரிந்த பாடல் டெய்லி அதை பாடினாலும் தவறே கிடையாது. ஹalleluya. நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க பாருங்களேன், உங்க வீடு முழுவதும் ஒரு பிரசன்னமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. முடிந்தா உங்க வீட்டில் உங்களுக்கு தெரிந்தா உங்க ஃபோனில் நீங்க பாடல்களை போட்டு விடுங்க. ஹalleluya. ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா அதுல நீங்க உங்க பாடல்கள் போட்டு விட்டுட்டே இருங்களேன். நீங்க சமைத்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும். ஹalleluya. அந்த பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ள அது ஏதுவா இருக்கும். ஹalleluya. துதித்ததுனால என்னென்ன அற்புதங்கள் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசபாத் துதித்தார். என்ன சொல்லி துதித்தார்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் துதித்தார். அங்க அவருக்கு வெற்றி கிடைத்தது. பவுலும் சீலாவும் எந்த சமயத்துல துதித்தாங்க? கஷ்டமா இருந்த சமயத்துல துதித்தாங்க, அங்க அற்புதம் நடந்தது. ஹalleluya, ஹalleluya. எரிகோ வந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனா இன்னைக்கு பிசாசு நம்ம நாவில் இருக்கிற துதியை அவன் திருடி விடுகிறான். அநேகருடைய வாழ்க்கையில அந்த துதியை திருடி விடுகிறான். ஹalleluya. துதிக்கவே முடியல, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. ஆனா ஹalleluya. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் நீங்க திரும்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 13 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஹalleluya. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹalleluya. அவர்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் மேகமாக அந்த மேகத்துல பிரசன்னமாகிறார். ஹalleluya. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கண்களை மூடி வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்ல போறோம். ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயமாகிய ஆலயத்துல உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கி வருவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஏகமாய் பூரிகைகளை வாசிக்கும் பொழுது ஹalleluya மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயமாகிய ஆலயத்தை ரீபாலா ஷகலா தரபா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போவதாக. ரீதலா ஷகரபா லூதடகபா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுகிற சூழலே இல்ல.
நன்றி செலுத்த சமயமே இல்லை நீங்க சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை காரியங்கள் எதிர்மறையா இருக்கலாம், காரியங்கள் கைவிட்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் இருதயமாகிய ஆலயத்தை மகிமையின் மேகமே இந்த நாளிலே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுதே எங்கள் வீட்டுல உம்முடைய பிரசன்னம், எங்கள் குடும்பத்துல உம்முடைய பிரசன்னம் எல்லாம் நடக்குமே. ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது ஏகமாய் துதிங்க, சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அவருடைய மகிமை அந்த வீட்டை, உங்கள் வீட்டை நிரப்புவதாக, உங்கள் குடும்பத்தை, என் வீட்டை முழுவதும் சொல்லுங்க. மகிமையால் நிரப்புமே மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. நடக்குமே மேகமே, மகிமை மேகமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போ துதிக்கும் பொழுது நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டில் உங்களுடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் இருதயங்களை, ராஜாக்களின் இருதயங்களையே திருப்ப முடியுமானால் நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தை திறப்ப அவர் வல்லவர். நம்முடைய கணவருடைய இருதயத்தை திறப்ப அவர் வல்லவராய் இருக்கிறாரே. ஏகமாய் துதிக்கும் பொழுது ஆண்டவரே என் வீட்டை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. சொல்லலாமா? ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே இறங்குவதாக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்க வீட்டுல வீடு முழுவதும் என் குடும்பம் முழுவதும், என் குடும்பம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. சந்ததி முழுவதும் மகிமையால் நிரப்புமே மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. புறபல ஷதரதலவோ மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் வந்தா போதும் பாருங்க, முடியாத காரியங்கள் அவளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் வீட்டில் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரசன்னம் தங்கி இருக்கும், ஆனா அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வீட்டில் வரும் பொழுது, வீடுனா பிரச்சனை வரும் இல்லையா? ஹல்லேலூயா. 2 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தா, மாமியார் மாமனார் மருமகள் இருந்தா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா அந்த பிரச்சனையில் நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பிரச்சனத்தை காத்துக்கொள்ளலாம். ஆனா சில நேரத்துல அநியாயமாய் சில காரியங்கள் தோன்றினாலும் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது பாருங்க, அதை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இந்த நியாயத்தை நான் கேட்காம விட மாட்டேன். இது என்ன அநியாயம்? வேண்டாம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய பிரசனத்தை கெடுத்து போட முடியுமானால் அது வேண்டாம். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பார்த்தும் பார்க்காதது போல, கண்டும் கண்டுக்காதது போல இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பிரசனத்தை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் போய் நம்ம மூக்க நுழைத்து விட்டு எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஃப்ராங்க், நான் ரொம்ப ஓப்பன், நான் உள்ளதை உள்ளபடி. தேவையே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்துகிற ஃப்ராங்க்னஸ், ஓப்பன்னஸ் நமக்கு வேண்டாம்.
ஹalleluya. நம்முடைய வீட்டில் அந்த சமாதானத்தை கெடுக்கிற ஃப்ராங்க்னஸ் வேண்டாம். ஹalleluya, ஹalleluya. அதை குறித்து சிலர் ரொம்ப பெருமையாய் பேசுவாங்க. நான் சட்டுன்னு பேசிடுவேன், நான் முகத்துக்கு முன்பாக பேசிடுவேன். முகத்துக்கு முன்பாகவும் பேச வேண்டாம், முகத்துக்கு பின்பாகவும் பேச வேண்டாம். ஹalleluya. நம்ம பரிசுத்தத்தை, நம்முடைய ரட்சிப்பை, நம்ம சமாதானத்தை, அதுக்கும் மேலாக ஹalleluya. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் ஒருத்தர் ஒரு ரூம்ல ஒருன்னு சுத்திட்டு இருந்தா அது வீடு வீடாவா இருக்கும்? இருக்கவே இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி வேண்டாம். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். ஹalleluya. கடைசியாக மரியாளுடைய வீட்டில் என்ன இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில் எதை பார்த்து அவ்வளோ பெரிய ஆச்சரியம் நடந்தது, அவ்வளோ பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம், அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 1:34. ஹalleluya. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 35. ஹalleluya. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹalleluya. எப்பொழுது ஆச்சரியம் நடக்கும், எப்பொழுது அதிசயமானவர் வருவார், எப்பொழுது பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா? அந்த உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிடும் போது. ஹalleluya. 3வது முக்கியமான காரியம் மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது, the works of the Holy Spirit. ஹalleluya. அந்த ஆவியானவருடைய கிரியை. ஹalleluya. இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்றால் இந்த மாம்ச கிரியைகளுக்கு நாம செத்தவர்களா இருக்கணும். ஹalleluya. நம்ம சொன்னல, நான் கேட்காம விட மாட்டேன். வைராக்கியம், அது எப்படி எனக்கு மட்டும் இப்படி பண்ணலாம், அவங்களுக்கு அப்படி பண்ணாங்களே, வேண்டாம். ஹalleluya. ஆவியானவர் நிழலிட வேண்டுமானால் இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்ச கிரியைகள் சாக வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 15ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஹalleluya. அது ஊற்றப்பட்டவுடன் என்ன நடக்கும்? வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடா எண்ணப்படும். ஹalleluya. ஒன்றுமே இல்லாத வனாந்திரம் அது வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக, ஹalleluya, அடர்ந்த காடாக மாறும். எப்பொழுது தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது. மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? இது நான் புருஷனை அறியேனே, how can this happen? இது எப்படிதான் ஆகும்? நீங்க கூட சில காரியங்கள், இது எப்படி முடிய போகிறது, இது என்ன, எப்படி காரியம் இது நடக்க போகிறது, தலைகீழா இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது. ஆவியானவர் நிழலிடுவாரானால், ஹalleluya, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார். ஆனால் ஹalleluya, அந்த முடியாத காரியங்கள், எப்படியாகும் என்று சொன்ன காரியங்கள் அது நடக்கும். ஹalleluya, ஹalleluya. பேதுரு, யோவான், பவுலுடைய வாழ்க்கையில 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த ஆவியானவர் வரும் பொழுது என்னென்ன நடக்கும்னு பாருங்களேன். 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹalleluya, ஹalleluya. பேதுருவும் யோவானும் பேசுகிற அந்த வார்த்தைகளை, அது பாருங்க, பேசுகிற அந்த தைரியத்தை அவர்கள் கண்டு, ஹalleluya, ஆவியானவர் வரும் பொழுது அந்த பேச்சே ஆச்சரியமாய் மாறும். ஹalleluya, ஹalleluya. அது வரைக்கும்
பார்க்கிறோம் பேதுரு, பயந்த பேதுரு, ஹalleluya, பயந்து நடுங்கி ஆண்டவரையே மறுதலித்த பேதுரு. ஆனா ஆவியானவர் வரும்பொழுது அங்க பார்க்கிறோம் ஜனங்கள் அவர்கள் பேசினதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய பேச்சு ஹalleluya அது ஆச்சரியப்படத்தக்கதாய் மாறணும். ஹalleluya, மாற வேணும். ஹalleluya, சொல்லுங்க, மாறணும். ஞானமுள்ள வார்த்தைகள், ஹalleluya, சரியான வார்த்தைகள், கட்டுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்ல, தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறது என்றால் உடனே நம்ம வாயை அடைத்து கொள்ள வேண்டும். ஹalleluya. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க, ஒரு பேச்சு கூட ஆச்சரியமாய் மாறுகிறது. ஹalleluya. எப்படி ஞானமாய் பேசுகிறாங்க, எப்படி கரெக்ட் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஹalleluya ஆச்சரியப்படத்தக்கதாக நம் பேச்சு மாறுவதாக. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:17 ஹalleluya. அப்போஸ்தலர் 9:17 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹalleluya. அங்க என்ன பார்க்கிறோம்? சவுலுக்கு அங்க பார்வையும் கிடைக்கிறது, பரிசுத்த ஆவியானவரும் அங்க கிடைக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஹalleluya. இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் வார்த்தை ஆச்சரியமாய் மாறுகிறது. ஏன் ஆச்சரியமாய் மாறுகிறது? தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அதை பார்க்கிறோம். எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவோ என்கிறார்கள். ஹalleluya. அவனுடைய செயல் மாறுகிறது, அவனுடைய பேச்சு மாறுகிறது. ஏன்? அங்க ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிறார். ஹalleluya. ஆவியானவர் வரும் பொழுது நம் பேச்சு மாறும். அங்க பார்க்கிறோம், இவன் கட்டி நாசமாக்க வந்தவன் தானே. அவர் மேல ஒரு பேரை வச்சிருந்தாங்க, இவன் நாசமாக்க போகிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் கட்டி துன்புறுத்த போகிறான் என்ற அந்த பெயர் அங்க மாற்றப்படுகிறது. ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு மனிதர்கள் பல பெயர்களை கொடுத்திருக்கலாம். கோவக்காரி, சண்டைக்காரி, பிரிவினை உண்டாக்கிடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பெயர்களை மனிதர்கள் கொடுத்திருந்தாலும் இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த பெயர்களெல்லாம் மாற்றி ஹalleluya அங்க சவுலை பவுலாக மாற்றுகிறார். ஹalleluya. 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். 13:9 நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பெயர் மாற்றப்படுகிறது, பேச்சு மாற்றப்படுகிறது. இங்க பார்க்கிறோம் பார்வையும் மாற்றப்படுகிறது. ஹalleluya. ஒரு காலத்துல பார்வையில்லாத சவுல், ஆனா ஆவியானவர் வரும் பொழுது அந்த பார்வையும் மாறுகிறது. ஹalleluya. ஹalleluya. மற்றவர்களை பார்க்கிற பார்வை, ஹalleluya, கடினமான பார்வை, கடினமான நெற்றி என்று எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பார்வைகள் மாறப்படுவதாக. ஹalleluya. மற்றவர்களை தாழ்வாய் பார்க்கிற பார்வைகள். சில நேரத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த மாயவித்தைக்காரனாகிய அங்க எலிமாசை நான் நினைக்கிறேன், அங்க நம்ம பார்க்கிறோம், அவனை உற்று பார்க்கிறார். உற்று பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை அவன் கண்டறிகிறான். ஹalleluya. அவனுக்குள் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை கண்டறியத்தக்க அந்த பார்வை மாறுகிறது. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் மாறுவதாக. பிள்ளைகள் நம்ம நபர்களோடு பேசுகிறார்களா, குடும்பத்துல யாராவது நுழையும் பொழுது நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஹalleluya. அநேக நேரத்தில் என்னோட தாயார் சொல்லுவாங்க, சில நபர்கள் எங்க வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த நபர் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, அவங்க பேச்சிலே சில காரியங்கள் சரியில்லை. ஹalleluya. அப்படிப்பட்ட
ஒரு பார்வை நமக்கு வேணும். ஹalleluya. அப்படிப்பட்ட கண்களாய் நம்முடைய கண்கள் மாறுவதாக. அங்க ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க, பேச்சு மாறுகிறது, பெயர் மாறுகிறது, பார்வையும் மாறுகிறது. ஹalleluya. அன்றைக்கு ஆவியானவருடைய பலம் நிழலிடும் பொழுது அற்புதமானவர் அங்கு தோன்றினார். ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்துல உறவும் இல்லை, ஜபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை, துதியும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி சொல்வீர்கள் ஆனால் ஒரே ஒரு வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ப்ரேயர், ப்ரைஸு, இந்த பவர், இந்த அனாயிண்டிங் எதுவும் எனக்கு வேண்டாம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. அங்கே பாருங்க, 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுமா இருக்க கண்டு அது என்ன செய்கிறது, திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடனே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இது எதுவுமே இல்லை, எனக்கு ஜெபம் இல்லை, ஜெபிக்க மாட்டேன், நான் பிரைஸ் பண்ண மாட்டேன், இப்படியே நான் இருந்து நான் காலத்தை தள்ளுவேன் நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவேளை நீங்க சொல்ற அசுசிகள் இல்லை, எனக்கு பெருமை இல்லை, யாரை குறித்தும் விரோதம் இல்லை, நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்வீங்க என்றால், ஒருவேளை உங்க இருதயத்துல நான் கிளீனா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, ஒருவேளை இந்த ஜெபமும் உறவும், ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம எப்படி நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும்? வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஹalleluya, இதயத்தின் பலகைகளில் நான் எழுதி கொள்வேன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இந்த ஜபமும் ஆண்டவரோடு இருக்கிற உறவு மற்ற துதி, இந்த அபிஷேகம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னா, அந்த வெறுமையான இருதயமாக உங்கள் இருதயம் காணப்படும் பொழுது பாருங்க, அது பிசாசு செயல்பட அது ஒரு ஏதுவான ஒரு இடமாக இருக்கிறது. அது தன்னிலும் 7 பிசாசுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறது, அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலை அதிக கேடுள்ள இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். மரியாள் பரத்தோடு உறவை அவள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தாள், 2வது துதித்து கொண்டிருந்தாள், 3வது ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாள். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய இருதயமாகிய என் பாத்திரத்தை நிரப்புவீராக. கேட்பீங்களா? என் இருதயத்தை நிரப்புவீராக. அந்த வெறுமையாய் காலியாய் இருக்கிற இருதயத்தை நம்ம வேண்டாம். இன்றைக்கு இந்த கேம்ப்ல நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹalleluya. அந்த நதி பாருங்க, அது பாய்ந்து செல்லும் பொழுது அந்த நதியில, அந்த நதி பார்க்கும்போது எப்பவுமே கிளீனா இருக்கும். ஏன்னா அது தேவையில்லாத அழுக்குகள், மாசுகள் எல்லாவற்றையும் அடித்து அது போய்கொண்டே இருக்கும். அது போல ஜீவ நதியாகிய நதி, ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க. கேளுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நிரப்புங்க. ஹalleluya. உன்னதமானவரே உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க. என் சொந்த சுயம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய காரியம் இல்ல, நான் தைரியமான ஒரு பெண், நான் சுயமாய் நான் எதை வேணாலும் செய்வேன், அப்படி அல்ல. ஆவியானவரே என்னை நிரப்புவீராக. கேளுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா. இந்த வெறுமையா இருக்கிற நேரத்துல தான் பிசாசு அந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தத்தை கொண்டு வருகிறான், கண்ணீரை கொண்டு வருகிறான். அப்படி அல்ல, அது துதியினால உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, அந்த அபிஷேகத்தினால உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, ரீபாலா ஷகரதலபா, ஹalleluya, கர்த்தர் கிரியை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இப்போ நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஹalleluya. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சேர்ந்து பாடுவோம். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஜீவ ஊற்று
ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. மாம்ச கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம். ஜீவ ஊற்று, ஒரு ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீராய் பாய்ந்து செல்வதாக. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னது போல அப்பா எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ ரபாலா ஷகதபா. எனக்குள் ஜீவ ஊற்று, அது வற்றாது ஆனந்த தைலம். ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே ஒரு ஜீவ ஊற்று, பரவி பாய்கிற நதி, அசுசிகளை கடித்து செல்லுகிற நதி, அடித்து செல்லுகிற நதி. ரிபாலா ஷபலபா. ஒரு ஜீவ நதி. ஹல்லேலூயா. ஜீவ நதி, ஜீவ நதி பாய்ந்து செல்லட்டும். மாம்ச கிரியைகளை அழிக்கிற ஜீவ நதி, மாம்ச கிரியைகளை அழிக்கிற ஜீவ நதி. மாம்ச கிரியைகள் வேண்டாம், சுயத்தை அழிக்கிற ஜீவ நதி. எனக்குள்ளே கேளுங்க, எனக்குள்ளே, 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 எனக்குள்ளே அப்பா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு வற்றாது ஜீவ நதியே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஓ ரபா ஷதரதலா. ஒரு ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதி, பாய்ந்து செல்லுகிற, அது பரவி பாய்கிற நதி. ஓ ரதல ஷகலபா. அசுசிகளை அடித்து செல்லுகிற, இருதயத்தில் இருக்கிற அந்த மாம்ச கிரியைகள், மாம்சத்தின் பெருமைகளை அடித்து செல்லுகிற ஜீவ நதி. ஆண்டவரே, இந்த பெண்களுக்குள்ளாக கடந்து போகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். கடந்து போகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மரியாதை பெற்ற, ஆண்டவரை கிருபை பெற்றவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. ஆவியானவரே கிரியை செய்வீராக, எங்கள் குடும்பத்துல கிரியை செய்வீராக. ஆண்டவரை கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நிரப்பின உம்முடைய ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.